ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பி சினிஃபைல் யூடியூப் சேனல். இனி நீங்கள் பார்க்க போகிறது நேற்று தேட்டரில் ரிலீஸ் ஆன ஃபியூரியோசா ஏ மேட் மேக்ஸ் சாகா அப்படிங்கிற இங்கிலீஷ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த படத்தில் ஆனியா டெய்லர், கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் இவங்க 2 பேர் லீடர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்றவர் ஜார்ஜ் மில்லர். இந்த படத்தோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி என் சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ மூவிக்குள்ள போகலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் 2015 மேட் மேக்ஸ் ஃபியூரி ரோட் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுது. அந்த படத்தோட ப்ரீக்வல் தான் இந்த படம். இந்த படத்தோட ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு பாலைவனத்துல ஒரு பொண்ணு நிறைய பொண்ணுங்களை ஒரு கண்டெய்னர்ல ஏத்தி வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போற மாதிரி காட்டுவாங்க. போற வழியில இவங்களுக்கு ஏகப்பட்ட தடங்கள், ஏகப்பட்ட பேர் சண்டைக்கு வருவாங்க. அதெல்லாம் தாண்டி இவங்க எப்படி போறாங்க அப்படிங்கறதான் காட்டியிருப்பாங்க. இந்த படத்துல அந்த பொண்ணு யாரு, அந்த பொண்ணு எப்படி அந்த இடத்துக்கு வந்தா, அந்த இடம் என்னது அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாம் இந்த படத்துல காட்டியிருக்காங்க. அதனாலதான் இந்த படம் அந்த படத்தோட ப்ரீக்வல். இப்ப இந்த படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு அடர்ந்த பாலைவனம், இதுல ப்ராப்பரா யாருக்கும் ஃபுட் இருக்காது, தண்ணி இருக்காது. சோ வாழ்வாதாரமே இல்லாத ஒரு இடத்துக்கு கொஞ்சம் தூரத்திலேயே ரொம்ப செழிப்பான ஒரு இடம் இருக்குது. சோ அந்த செழிப்பான இடத்தை தான் ஃபர்ஸ்ட் காட்டுறாங்க. அங்க இருந்த ஒரு பொண்ணை இந்த பாலைவனத்துல இருந்து வந்தவங்க கடத்திட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த கூட்டத்தோட தலைவன் தான் கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த். அவர் தான் நம்ம தார். கடத்திட்டு போன சின்ன பொண்ணு தான் இந்த படத்தோட ஹீரோயின். இந்த சின்ன பொண்ணை காப்பாத்துறதுக்காக அவங்க அம்மா போவாங்க. அந்த டைம்ல அந்த சின்ன பொண்ணு கிட்ட எக்காரணத்தை கொண்டும் நம்ம இருக்கிற இடம் இவங்களுக்கு தெரியவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதையே இந்த பொண்ணு ஃபாலோ பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது, கடைசியா அந்த பொண்ணு இந்த இடத்துக்கு வந்தாங்களா இல்லையா, கிறிஸ் இந்த இடத்த கண்டுபிடிச்சாரா, மேட் மேக்ஸ் ஃபியூரி ரோட்ல வந்த கேரக்டர்ஸ் எல்லாம் யார் யாரு, அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க அப்படிங்கறது காட்டுறதுதான் இந்த படத்தோட மிச்ச கதை. இது ஒரு ஆக்ஷன் ஜானர். இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். முதல் பாசிட்டிவா தோன்றது தம்ப்நெயில்ல போட்டிருந்த மாதிரி ஒரு சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா ஐமேக்ஸ்ல நீங்க இந்த படம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். அப்படி ஒரு மேக்கிங் டெக்னிக்கலா எல்லா இடத்துலயுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. சினிமோட்டோகிராஃபி, பிஜிஎம் எல்லாமே சூப்பரா இருந்தது. ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் ஃபுல் ஆக்ஷன் தான். சோ உங்களுக்கு டயலாக்ஸ் புரியல, நீங்க தமிழ் டப்பிங்ல தான் பார்க்கணுமா அப்படின்லாம் நீங்க கன்ஃபியூஸே ஆக வேணாம். நீங்க விஷுவலா பாத்தீங்கன்னாலே கதை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். அதே மாதிரி டயலாக்ஸும் ரொம்ப கம்மி தான். சோ ரொம்ப நீங்க டப்பிங்காக நீங்க வெயிட் பண்ணிலாம் பார்க்கணும்னு அவசியமே இல்லை. ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க மேட் மேக்ஸ் ஃபியூரி ரோட் 2015 ரிலீஸ் ஆன அந்த படத்தை நீங்க பார்த்திருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ஈஸியா ரிலேட் பண்ண முடியும், கனெக்ட் பண்ண முடியும். ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ரகட் அண்ட் நோட்டோரியஸான வில்லன். கடைசி சீன் வரைக்கும் ஒரு கெத்தை விட்டு கொடுக்காமலே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அதே மாதிரி அந்த பொண்ணா வர அன்யா ரொம்பவே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. படத்துல ஃபைட் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா 1-to-1 மோதுற மாதிரி பெருசா சீன்ஸ் எல்லாம் கிடையாது. ஆனா ஒரு ஆக்ஷன் கோரியோகிராஃபி அப்படின்னு பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்தது. ஏன்னா மோஸ்ட்லி சேசிங், அடித்தடி, பாம் பிளாஸ்ட் அந்த மாதிரி தான் நடக்கும். இதெல்லாம் தான் அந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். இப்ப நெகட்டிவ் சைட் பார்க்கலாம். எனக்கு 2 நெகட்டிவ் தோணுது. ஒன்னு, இந்த படத்தோட டியூரேஷன் கொஞ்சம் டிராக் பண்ணிட்டாங்க. நிறைய விஷயங்கள் சொல்லணும், நிறைய விஷயங்கள் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் டிராக் பண்ணிட்டாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா சிஜி ஒர்க். ஏன்னா இந்த படத்துக்குன்னு ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. நிறைய ஆஸ்கர் வாங்குச்சு 2016லயே. சோ இப்படி எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கிற படத்துல சிஜி ஒர்க்கு கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய இடத்துல ஆர்டிபிஷியலா தெரியுது. மொத்தத்துல இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு ஆக்ஷன் லவர்ஸ் அண்ட் இந்த பிரான்ச்சைஸோட ஃபேன்ஸுக்கு ஒரு விஷுவல் ட்ரீட் அப்படின்னே சொல்லலாம். இங்க பாக்குறா இருந்தா ஐமேக்ஸ்ல பாருங்க, இல்லைன்னா நல்ல ஸ்கிரீன்ல நல்ல சவுண்ட் எஃபெக்ட் இருக்கிற ஸ்கிரீன்லயா பாருங்க. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன். பை.